Hi friends, welcome to our channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டுக்கு சாப்பாடுக்கு ஃபுல்கா பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதே நேரத்தில் நம்ம சப்பாத்தியோட ஃபுல்கா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நம்ம எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போது பேச்சுலராக இருக்கிறவங்க அல்லது ஃபஸ்ட் டைம் சமைக்கிறாங்க அப்படின்னா மாவு எந்த அளவில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த கோதுமை மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவு எடுக்கும் இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் மாவு உருண்டை சப்பாத்தி உருண்டை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா அதே அளவுக்கு நம்ம மாவு எடுத்துகிட்டால் கரெக்டாக இருக்கும். சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு எனக்கு உருண்டை நான் எடுத்துப்பேன்னா இது ஒரு சப்பாத்திக்குள்ள அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 10 சப்பாத்தி வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ 2 3 9 10 அவ்வளோதான். இதுதான் உங்களோட மாவோட அளவு. நீங்கள் எந்த சைஸ்க்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இல்லை இப்படி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ 10 சப்பாத்தி உருண்டைக்கான மாவு நான் எடுத்துருக்கிறேன்னா இதை ஒரு கப்பில் நம்ம அளந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் இது மாதிரி நம்ம அளந்து போட வேண்டாம், அந்த கப்பிலே நம்ம அளந்துக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு கப் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேஸ்ட் ஆகாது. ஒருவேளை பத்தாமல் போயிருமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம மாவு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஆயில் சேர்க்கட்டாலும் நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிட வேண்டியதான். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சால் ஹார்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கும் அதே நேரத்தில் இது மாதிரி பிசைகிறதுக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ஃபுல்லாகவே நமக்கு தண்ணி படுற மாதிரி இருக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. திருப்பி மாவு எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும். உப்பு அளவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஊற்றும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்கள். நமக்கு அப்படி கொஞ்ச நாள் நம்ம பண்ண நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவை அப்படின்ட்டு. கொஞ்சமாக இப்படி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மீதி உள்ளதுக்கு மட்டும்தான் தண்ணி. கொஞ்சமாக தண்ணி அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சப்பாத்தி ஃபுல்கா எதுனாலும் நம்ம சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் நான்லாம் பிசையவே மாட்டேன். பிசையும் வேண்டாம். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஊறுனால ஆட்டோமேட்டிக்காக அது சாஃப்டாகிடும். இப்போ நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். ரொம்ப டைட்டாக இருக்குன்னா ஹார்டாக இருக்கும். அது மாதிரி ஊறுறதுக்கு டைம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது ஊறணும் அப்படின்னா நமக்கு அதை மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம பிசைய வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி பண்ணுவேனோ அதே தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இது பிசையவே வேண்டாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சா போதும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சொரன்னு இருக்குது. ஈவனாக இல்லை, ஆனால் எப்படி இருக்குது கொஞ்சம் லூஸாக நான் பிசைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹார்டாக இல்லை, நல்ல லூஸாக இருக்குது. அதுக்காக ரொம்ப லூஸாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை ஒரு 10 நிமிஷம் எல்லோரும் பிசையணும்பாங்க, 1/2 மணி நேரம் ஒன்றுமே தேவையில்லை. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் அல்லது இப்போ வச்சுருங்க. ஒரு 7 o'clock பிசைஞ்சு வச்சுருங்க. 8 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கிரேவி வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை திரட்டணும் அப்படின்னா அந்த டைம் எடுத்து இதை பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 நிமிஷத்தில் நமக்கு நல்ல சாஃப்டாக இது மாதிரி லேயராக இல்லாமல் ஈவனாக நமக்கு மாவு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இப்போ உடனே நம்ம போடணும் அப்படின்னா 10 minutes நம்ம பிசைஞ்சு தான் ஆகணும். நம்ம அதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னே பண்ணால் சூப்பராக சாஃப்டாயிடும். இது அப்படி தான் நான் வைக்க போகிறேன். நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம மாவை எடுத்து லைட்டாக பிசைஞ்சால் போதும். 2 minutesல சூப்பராக ஆயிரும். இதுக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கவே வேண்டாம். இதை காஞ்சி போயிடக்கூடாது. ஆயிலெலாம் ஊற்ற எதுவுமே தேவையில்லை. நம்ம ரொம்ப ட்ரை ஆகாது. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் நம்ம பிசையிலெல்லாம் லூஸாக தானே கொஞ்சம் பிசைஞ்சிருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
அப்புறம் நம்ம கிரேவி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பச்சை பட்டாணியில் தான் கிரேவி செய்ய போகிறேன். இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன், அதனால் 1 கிலோ 40 ரூபா அது மாதிரி தான் கிடைக்கும். இல்லைனா 150 rupees அது மாதிரி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி கம்மியாக ரேட் கிடைக்கிற டைமில் நீங்கள் வாங்கி இதை உரித்து இதை மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிடணும். அல்லது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 4 டேஸ்க்கு முன்னாடி வச்சுருந்தேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியில் வச்சிங்கன்னா அவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிடலாம். இதுவும் இன்றைக்கி பொட்டேட்டோவும் சேர்த்து தான் நான் கிரேவி பண்ண போகிறேன். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். மீதி உடனே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன். நம்ம கிரேவி செய்யும்போதே நம்ம பச்சையாக உருளைக்கிழங்கு போட்டு குக்கரில் வைக்கலாம், எப்படி இருந்தாலும் செய்யலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே வேக வைக்க போகிறேன். இதை தனியாக நம்ம வந்து வேக வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன்லாம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி கிரேவி வந்து ஒரு 3 பேருக்கு செய்கிறேன். அதுக்கு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது கரெக்டாக இருக்கும், இந்த அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கள்ல, சோம்பு, இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஆனியன் சேர்க்கணும். ஒரு பெரிய அளவுக்கு ஆனியன், இது கூட பூண்டு, அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், தக்காளி, மல்லி எல்லாத்தையும் அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 to 3 நிமிஷம் ஆயிலே நமக்கு ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ராஸ்மல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டு நம்ம அந்த பச்சை பட்டாணியை போட்டுற வேண்டியதான். இப்போ நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஈவினிங் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கே ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 5 hours ஊறணும், அப்போ தான் நமக்கு வேகும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து பச்சை பட்டாணினால இப்போ வேகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்குறோம்ல, அதனால் அது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி வேகட்டும். ஒருவேளை நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா காஞ்ச பட்டாணியை தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அல்லது இப்போ இந்த ஓப்பன் பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் குக்கரில் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். இது கூட நீங்கள் பொட்டேட்டோவும் போட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சோன்னா சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ இது சீக்கிரமாக வெந்துடும் பச்சை பட்டாணி. ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துற வேண்டியதான். இப்போ வேகட்டும். பட்டாணி வந்து ஒரு 80% வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்ச உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம கிரேவி திக்னஸ் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான்.
சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ நமக்கு கிரேவி நல்லா திக்காகி உருளைக்கிழங்கு நல்லா மசாலோடு மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் பிசைஞ்சு வச்ச மாதிரியே தான் இருக்குது. இப்போ இதை ஒரு சர்ஃபேஸில் மாற்றிட்டு லைட்டாக நம்ம பிசைஞ்சால் போதும். பட் நல்லா இதுவே எப்படி சாஃப்டாக இருக்குது, இதே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். சர்ஃபேஸில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படி பிசைஞ்சாலே போதும். சூப்பர், அங்கங்கே ஈவனாக வந்திருக்கு. எப்படி இருந்துச்சு இப்படி. அவ்வளோதான். இப்போ எல்லா இதுவுமே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும், 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், 2 மினிட்ஸ் இதை மாதிரி அழுத்தி பிசைஞ்சால் போதும். அவ்வளோதான். சூப்பராக மாவு நமக்கு ரெடி ஆகிட்டு. இதுக்கடுத்து நம்ம உருட்டிக்கிற வேண்டியதான். உருண்டைகளாக பிடிச்சிடலாம் நமக்கு விருப்பமான சைஸ்க்கு. மாவுமே உருட்டி வச்சுட்டேன். நம்ம 10 உருண்டைக்கு தேவையான அளவு தான் நம்ம மாவு எடுத்தோம். இப்போ 10 உருண்டை கரெக்டாக ஆயிடுச்சு. அதை நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சைஸ்க்கு நமக்கு உருண்டைகள் கிடைக்கும். இப்போது தேய்ச்சிக்கலாம். நம்ம லைட்டாக மாவு போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் தேய்க்கிறோமோ அது மாதிரி தேய்க்க வேண்டியதான். ரொம்ப திக்காகவும் தேய்க்காமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப தண்ணியாக நீங்கள் தேய்ச்சிட்டிங்க பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா தேய்க்கிற போது கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப இது இல்லாமல் கரெக்டான இது போதும். இந்த அளவுக்கு தேய்ச்சா நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இது மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி ரெடியாக வச்சிடலாம். இப்போ ஃபுல்கா பண்ணுறதுக்கு நம்ம தவா நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு வச்சுருங்க. நமக்கு லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரணும். லைட்டாக வந்ததுன்னா நம்ம வந்து திருப்பி போடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆயில் எதுவுமே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ லைட்டாக வந்திருக்கு. நான் பழகுனதுனால கை வச்சு பார்க்குறேன், இல்லைன்னா கரண்டி வச்சு நீங்கள் பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கிரில் பேன் அல்லது நார்மலாக அப்படி கூட நம்ம அந்த பர்னரில் அப்படி போட்டுடலாம். அதை வந்து நம்ம அப்படி மாற்றி போட்டுறணும். திருப்பி போட்டுட்டு நல்லா புஃப்னு வரும் நமக்கு. தீ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வரும். 2 பக்கமும் திருப்பி எடுத்துட்டோம்னா ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்ததுக்கு உடனே அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம போடணும். லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே தான் திருப்பி போடணும். இப்போ நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா நெய் லைட்டாக தடவிட்டால் சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இல்லைனாலும் நம்ம அப்படி கூட சாப்பிட்டுக்கிடலாம். லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டும் ரொம்ப நேரம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4-5 செகண்ட் இருந்தாலே போதும். ஏன்னா நல்ல ஹீட்டாக தான் தவா இருக்கிறதுனால ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து அப்படி தீயில் போட்டுற வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா புஃப்னு நமக்கு வரும். அவ்வளோதான். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சப்பாத்தியோட ஆயிலே செலவாகாது, ஆயிலே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். நெய் மட்டும் இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி நம்ம பிக்கும் போதே நமக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு டைம் ஆகும், ஆயிலெலாம் ரொம்ப சேர்க்கணும். இதெல்லாம் அப்படி இல்லை, சூப்பராக பண்ணலாம்.
நீங்களும் ஃபுல்காவும் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமாவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.